அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி நல்லா இருக்கீங்களா? வளைகுடா நாடுகளில் அதிகரித்து வரும் பதற்றம் காரணமாக புதிய ஆர்மி சீஃபை குவைத்துடைய அமீரி திவான் அதிரடியாக நியமித்துள்ளது. குவைத் முழுவதும் தீவிர செக்கிங் ஆரம்பம். ஒரே நாளில் கைதான 269 வெளிநாட்டவர்கள். அதிக எச்சரிக்கை. மிக முக்கியமான நியூஸை பார்க்க போகிறோம். அடுத்து சவுதி அரேபியாவின் புனித இடமான மதினா பள்ளிவாசல் அருகே சுட்டு வீழ்த்தப்பட்ட ஏவுகணை முக்கிய வீடியோ வெளியாகியுள்ளது. அடுத்து குவைத்துக்கான புதிய இந்திய தூதர் நியமனம். அடுத்து பாஸ்போர்ட்டில் இஸ்ரேல் ஸ்டாம்ப் இருந்தால் குவைத் நுழைய முடியாது. இப்படி பல முக்கியமான தகவல் இந்த வீடியோவில் இருக்குது. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் கட்டாயமாக இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க. இப்போ வாங்க குவைத்துடைய மிக முக்கியமான நியூஸை பார்ப்போம். காசா மீது தொடர்ந்து தாக்குதல் நடத்தி வரும் இஸ்ரேல் மீது கடும் கோபத்தில் உள்ளது குவைத் நாடு. அதுவும் இப்போ கத்தாரில் உள்ள ரெசிடென்ஷியல் பில்டிங்கை தாக்கிய சம்பவத்திற்கு பிறகு குவைத் மட்டும் கிடையாது, சவுதி அரேபியா, பஹ்ரைன், ஒமான், துபாய் அனைத்து ஜிசிசி நாடுகளின் கோபத்திற்கு இஸ்ரேல் ஆளாகியுள்ளது. அதுவும் எந்த அளவுக்கு என்றால் இஸ்ரேல் குடிமக்கள் குவைத் நுழையக்கூடாது. அது மட்டும் கிடையாது, இஸ்ரேல் நாட்டுடைய ஸ்டாம்ப் பாஸ்போர்ட்டில் இருந்தால் கூட அவர்கள் குவைத் நுழையக்கூடாது என்ற அளவுக்கு குவைத் தடை விதித்துள்ளது. அதனால் குவைத்தில் உள்ள சிலர் இஸ்ரேலுக்கு சப்போர்ட்டாக எந்த ஒரு பதிவையும் வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், டிக்டாக், யூடியூப் இது போன்ற சோஷியல் மீடியா மூலம் ஷேர் பண்ணாதீங்க. ஏன்னா குவைத் சப்போர்ட் செய்யாத நாடை நீங்கள் குவைத்திலிருந்து சப்போர்ட் செய்வது என்பது குவைத்தின் சட்டப்படி பெரிய குற்றமாக கருதப்படுகிறது. அதனால் எச்சரிக்கையாக இருங்க. அதுபோல் இன்னொரு மிக முக்கியமான தகவல் ஒன்று சோஷியல் மீடியாவில் அதிகமாக ஷேர் செய்யப்பட்டு வருகிறது. அதாவது யெமனில் உள்ள ஹூதி படையினர் இஸ்ரேலை நோக்கி ஏவப்பட்ட ஏவுகணை ஒன்று சவுதி அரேபியாவின் புனித மதினா பள்ளிவாசல் அருகே வெடித்து சிதறியுள்ள வீடியோ தான் தற்போது அதிகமாக வைரலாகி வருகிறது. இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்களா, இதுதாங்க அந்த வீடியோ. ஆனால் இந்த சம்பவம் தொடர்பாக சவுதி அரேபிய அரசு இதுவரை எந்த ஒரு அபிஷியலான ஸ்டேட்மெண்ட்டையும் வெளியிடவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. அடுத்த தகவல், குவைத்தில் வார இறுதி நாட்கள் என்றாலே செக்கிங் தீவிரமாக இருக்கும். அதனால் குவைத்தில் உள்ள நம்ம ஆளுங்க, அதுபோல் விசிட் விசா, டூரிஸ்ட் விசா, புதுசாக குவைத்துக்கு வந்த நம்ம ஆளுங்க ரூமை விட்டு வெளியே போகும்போது உங்கள் பாஸ்போர்ட், சிவில் ஐடி, விசா டாக்குமெண்ட்ஸ் இப்படி அனைத்து ப்ரூஃபையும் கையில் வச்சுக்கிட்டு வெளியே போங்க. உங்கள் தெருவில் உள்ள சூப்பர் மார்க்கெட், பக்கலாவுக்கு போகிறதா இருந்தால் கூட சிவில் ஐடி கட்டாயம் கையில் வச்சுட்டு போங்க. ஏன்னா சிவில் ஐடி இல்லாமல் பிடிபட்டால் வாஜித் முஷ்கில. அந்த அளவுக்கு செக்கிங் தீவிரமாக நடைபெற்று வருகிறது குவைத்தில். அரப் டைம்ஸ் பத்திரிகையில் வெளியான ஆதாரத்தின்படி குவைத்தின் பாதுகாப்பு இயக்குநரகம், பிராந்திய தளபதிகள் மற்றும் செயல்பாட்டு பிரிவு அதிகாரிகள் முன்னிலையில் குடியிருப்பு சட்டங்களை மீறியவர்கள், தேடப்படும் குற்றவாளிகள், விசா வயலேஷன் செய்தவர்கள் என அனைவரும் பிடிக்க துணை பிரதமர் உள்துறை அமைச்சருமான ஷேக் ஃபஹத் அல் யூசுப் சபாரின் உத்தரவின்படி சுமார் 269 பேரை நேற்று ஒரே நாளில் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார்கள். இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்களா, இதுதாங்க குவைத்துடைய உள்துறை அமைச்சகம் அஃபிஷியலாக வெளியிடப்பட்ட வெளிநாட்டவர்கள் கைதான முக்கிய வீடியோ. அதுபோல் கைதானவர்கள் லிஸ்ட்டையும் உள்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ளது. அதாவது 231 பேர் ஒர்க் விசா சட்டத்தை மீறியவர்கள். அதாவது பார்த்தீங்கன்னா இகாமா எக்ஸ்பைரி ஆனவர்கள் மற்றும் இகாமா இருந்தும் மற்ற கம்பெனிகளில் வேலை செய்தவர்கள். அடுத்து 25 பேர் குற்ற வழக்குகளில் சிக்கி தலைமறைவாக வாழ்ந்து வந்தவர்கள். மீதமுள்ள 13 பேரில் பிச்சை எடுத்தவர்கள் மற்றும் கரெக்டான டாக்குமெண்ட்ஸ் இல்லாதவர்கள் என உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. அதனால் புதுசாக குவைத் வந்தவர்கள் ரூமை விட்டு வெளியே போகும்போது லாசிம் கட்டாயமாக உங்கள் டாக்குமெண்ட்ஸ் அனைத்தையும் கையில் வச்சுக்கிட்டு போங்க. அதுபோல் பழைய ஆளுங்க கையில் எப்போவும் சிவில் ஐடி இருக்கட்டும் அல்லது மொபைல் ஐடி இருக்கட்டும். ஏன்னா உங்களுக்கே நல்லா தெரியும், அரபு நாடுகளில் இப்போ சூழ்நிலை சரியில்லை. ஒவ்வொரு அரபு நாடுகளும் தங்கள் நாட்டின் பாதுகாப்பை அதிகரித்து வருகிறது. குவைத்தின் அமீரி தீவானை இப்போ காலில் சுரையான் என்பவருக்கு குவைத்தின் ஆர்மி சீஃபாக பதவி உயர்வு வழங்கியுள்ளது. இப்போ ஒவ்வொரு அரபு நாடுகளும் தங்கள் நாட்டின் பாதுகாப்பை உறுதி செய்ய தீவிர நடவடிக்கை எடுத்து வருவது குறிப்பிடத்தக்கது. அடுத்த தகவல், குவைத்துக்கான புதிய இந்தியன் அம்பாசிடராக திரு பிரமிதா திரிபாதி அவர்களை இந்தியாவின் வெளியுறவு அமைச்சகம் நியமித்துள்ளதாக புதிய தகவல் தற்போது வெளியாகியுள்ளது. இதற்கு முன் இருந்த குவைத்துக்கான இந்திய தூதர் திரு ஆதேஷ் வேகா அவர்களுக்கு கொரியா நாட்டின் இந்திய தூதராக நியமிக்கப்பட்டதை தொடர்ந்து திரு பிரமிதா திரிபாதி அவர்களை புதிய குவைத்துக்கான இந்திய தூதராக நியமித்துள்ளது இந்தியாவின் வெளியுறவு அமைச்சகம். அடுத்து வாங்க ஃப்ளைட் அப்டேட் பார்ப்போம். குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுக்க விரும்புபவர்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற ஜியா டிராவல்ஸ் நம்பரை கான்டாக்ட் பண்ணிட்டு குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுத்துக்கொள்ளலாம். அதுபோல பிசிசி, மெடிக்கல், ஸ்டாம்பிங், அட்டஸ்டேஷன் இந்த ப்ராசஸும் செய்து தரப்படுகிறது. சென்னை டு குவைத் 21,800 ரூபாய்க்கு ஒமான் ஏர்வேஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு சென்னை 21 குவைத் தினாருக்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். திருச்சி டு குவைத் 22,800 ரூபாய்க்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு திருச்சி 29 குவைத் தினாருக்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். கொச்சின் டு குவைத் 19,500 ரூபாய்க்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு கொச்சின் 24 குவைத் தினாருக்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். திருவனந்தபுரம் டு குவைத் 22,500 ரூபாய்க்கு ஒமான் ஏர்வேஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு திருவனந்தபுரம் 33 குவைத் தினாருக்கு ஏர் அரபியாவில் ஃப்ளைட் எடுக்கலாம். மதுரை டு குவைத் 24,500 ரூபாய்க்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு மதுரை 32 குவைத் தினாருக்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். கொழும்பு டு குவைத் 96 குவைத் தினாருக்கு ஏர் அரபியாவில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு கொழும்பு 30 குவைத் தினாருக்கு சலாம் ஏர்வேஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். அடுத்து வாங்க குவைத்துடைய தினார் ரேட் பார்ப்போம். ஒரு தினார் குவைத் இந்தியாவின் மதிப்பு 288 ரூபாய் 50 பைசாவாக உள்ளது. ஒரு தினார் குவைத் இலங்கையின் மதிப்பு $985 ரூபாய் 99 பைசாவாக உள்ளது. இப்போ நான் சொன்னது குவைத்துடைய அல்முலா ரேட்டுங்க. அடுத்து குவைத்துடைய கோல்ட் ரேட் பார்ப்போம்.
ஒரு கிராம் 24 கேரட் தங்கத்தின் விலை 35 தினார் $902 ஃபில்ஸாக உள்ளது. ஒரு கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலை 32 தினார் $922 ஃபில்ஸாக உள்ளது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ அதிகமாக ஷேர் செய்யுங்க. இந்த வீடியோ சம்பந்தமாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்க என்பதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்க. எப்போதும் இணைந்திருப்போம். உங்களின் ஒருவன் ஜியாவுதீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.